ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் நமக்கு பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தாலும் அந்த வாக்குத்தத்தங்களின் மத்தியில் ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்கிறார். அந்த உத்தரவாதம் என்ன? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்முடைய வாழ்வில் நம்முடைய பெயர் பிரஸ்தாபம் படுத்த விரும்புகிறவர் கர்த்தர் ஒருவரே. மனுஷன் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்திவிட முடியும், ஆனால் அது நிலைத்திருக்காது. It shall disappear in some years or some days. But நம்முடைய தேவனாகி கர்த்தர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தினார், அது காலத்துக்கும் நிலைத்திருக்கும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம். இன்றைக்கும் நாம் ஆபிரகாமை பேசுகிறோம், இன்றைக்கும் நாம் யாக்கோவை பேசுகிறோம், இன்றைக்கும் நான் பேதுருவை பேசுகிறோம், இன்றைக்கும் நாம் யோவானை பேசுகிறோம். அப்போ கர்த்தர் இன்றைக்கும் பவுலை நாம் பேசுகிறோம். இப்போ கர்த்தர் ஒரு மனிதனுடைய பெயரை பெருமைப்படுத்த திட்டம் பண்ணினால் அந்த மனிதனுடைய பெயர் நிச்சயம் பெருமைப்படுத்தப்படும். ஏன் அந்த கால பரிசுத்தவான்கள் இந்த கால பரிசுத்தவான்களையும் உலகம் அறிந்திருக்கிறதே. பிலிகிரகம் எந்த ஊர், எந்த நாடு, எங்கே என்று யாருக்கு தெரியாதானால் பிலிகிரகம் என்று ஒருவர் இருந்தார் என்று உலகம் அறிந்திருக்கிறது. ரேனார்ட் போங்கே என்று ஒருவர் இருந்தார் என்று உலகம் அறிந்திருக்கிறது. டிஜே தினகரன் என்று ஒருவர் இருந்தார் என்று உலகம் அறிந்திருக்கிறது. இப்படி பல பரிசுத்தவான்கள் இருந்ததை இந்த உலகம் நமக்கு பறைசாற்றுகிறது. எனவே நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எப்படி பெருமைப்படுத்துவார் தெரியாது, எந்த விஷயத்தில் பெருமைப்படுத்துவார் தெரியாது, எந்த காரியத்தில் பெருமைப்படுத்தி நம்மை உயர்த்தி வைப்பார் தெரியாது. நிந்திக்கப்பட்ட, அவமதிக்கப்பட்ட, துன்பப்படுத்தப்பட்ட ஜனங்களுக்கு நடுவில் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்வில் ஆண்டவர் சொன்னது, அவன் தன் தகப்பனையும் தாயையும் தன் இனத்தையும் விட்டு வேறு பிரிந்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்ன பொழுது he obeyed God's word. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிந்து வந்தவனை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பேரை பெருமைப்படுத்துவோம்பா. அதை ஆண்டவர் செய்தாரா? செய்தார். ஜாதிகளுக்கு நடுவில் அவனுடைய பெயரை உயர்த்தி பிடித்த கர்த்தர், ஆபிரகாமுக்கு விரோதமாக எழும்பின பார்வோனை அடக்கி அமரப் பண்ணின கர்த்தர், அபிமெலேக்கை அடங்கி அமரப் பண்ணின கர்த்தர். அப்போ நம்முடைய வாழ்வில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார் என்றால் சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி பிடிப்பார் என்பதுதான் அதனுடைய முழுமையான அர்த்தம். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் தலை எண்ணெய் நான் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொல்லுகிறது போல நாமும் அந்த ஆசீர்வாதங்களை, நன்மையை பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளையில் விளைய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், ஆவல் கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு அதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் பேரை பெருமைப்படுத்துவதில் அவருக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம், அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, அவ்வளவு பெரிய பேரானந்தம். இது என் பிள்ளை, என் பிள்ளையினுடைய பெயரை நான் பெருமைப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவதில் அவ்வளவு பெரிய சந்தோஷம் அவருக்கு.
என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். சில நேரத்தில் நம்ம உபத்திரவம் அனுபவித்திருப்போம், பாடுகள் அனுபவித்திருப்போம், பிரச்சனைகள் அனுபவித்திருப்போம், போராட்டங்களை அனுபவித்திருப்போம். அப்பொழுதெல்லாம் அவர் நம்மோடு தான் இருந்திருப்பார். ஆனால் அதே ஜனங்களுக்கு நடுவில் நம்முடைய தலையை உயர்த்தி காண்பிக்கும் பொழுது அது ஒரு பெரிய மேன்மை. ஒரு மனிதன், ஒரு சின்ன பிள்ளை தனியாக ரோட்டில் போகுது. ஒரு சின்ன பையனாக இருக்கட்டும், ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கட்டும், ஒரு 6 வயசு 7 வயசு அந்த மாதிரி பிள்ளைகள், 8 வயசு அந்த மாதிரி பிள்ளைகள் போகிறாங்க ரோட்டில். அங்கே 2 3 இதே போல் வாண்டுக 2 நின்று கிண்டல் பண்ணுது, கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுது. அப்போ அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும்? அவமானம் தாங்க முடியாமல் அழுது கொண்டே தன் தாயின் இடத்துல வந்து சொல்லும், சரி சரி விடு விடு, பார்த்துக்கலாம், நம்ம சண்டைக்கெலாம் போக முடியாது அப்படின்னு அம்மா சொல்லிடுவாங்க. ஆனால் அப்பா வர்றவர்களும் காத்திருக்கும். அப்பா வந்தோடனே அப்பா கிட்ட சொல்லு. அப்பா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பா பா நான் போய் கேட்குறேன், வா. யார் அவன்? எந்த வீட்டு பையன் அவன்? இந்த வீட்டு பையன், வா. அப்போ போய் அந்த வீட்டு பையனை கூப்பிட்டு, அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு, என் பையன் வரும்போது இப்படி கேட்டானா, என்ன கதை? பிள்ளைய வளர்க்க தெரியாதா உங்களுக்கு? இப்படி கேட்குறானா? நாளைக்கு அந்த தெருவில் வந்தானா நான் 4 அடிப்பேன், நீ வந்து கேட்பியா? அப்படின்னு கேட்டு ஒரு மிரட்டி விடுவாங்க. அந்த பையன் அதுக்கப்புறம் தன் தகப்பனுடைய கரத்தை பிடித்திருக்கிற இந்த சின்ன பையனுக்கு ஒரு கெத்து இருக்கும். வாடா பார்ப்போம்டா, வாடா, சொன்னல என்னமோ வாயன் அப்படின்வான். அவன் பம்மிட்டு உள்ளே நிற்பான். அப்போ பார்த்தீங்கன்னா தன் தகப்பனோடு நிற்கும் பொழுது ஒரு கெத்து இருக்கும். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். நாம் தனியாக நிற்கும் போது பெருமையாகாது. அவர் நம்மோடு கூட நிற்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கெத்து. நம்ம அவரோடு கூட நிற்கும் பொழுது, நடக்கும் பொழுது பிசாசு அலறி ஓடும். நம்ம சொல்லுவோம், பார்த்தல நான் யாருடைய பிள்ளைன்னு உனக்கு தெரியல. சில சொல்லும், நான் போக மாட்டேன் தெரியுமா அப்படின்னும். சரி போவாத, ஏசப்பா நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன், நீ போய் தான் ஆகணும் அப்படின்னா அப்படியே முறுக்கி பார்க்கும். அப்புறம் ஐயோ நான் போயிடுறேன், என்னை விட்டுரு. என்னென்னா அவர் இருப்பார் கூட, அவரை பார்க்கும். பார்த்ததுக்கப்புறம் நான் இங்கே இனி இருக்க முடியாதுன்னு ஓடிடும். நம்முடைய வாழ்வில் நம்ம பேரை பெருமைப்படுத்த அவரால் மட்டும்தான் முடியும். அதுதான் நிரந்தரமான பெருமை. இந்த காலை வேளையில் உங்களை நீங்கள் எத்தனையோ அவமானத்தை, நிந்தையை சந்திச்சிங்கல்ல, போராட்டத்தை சந்திச்சிங்கல்ல, குறைவுகளை சந்திச்சிங்கல்ல, எத்தனையோ காரியத்தில் சோர்ந்து போனீங்கல்ல. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கிறாரு, உன் பேரை பெருமைப்படுத்த போகிற மகனே, உன் பேரை பெருமைப்படுத்த போகிற மகளே, தைரியமாயிரு. எந்த இடத்துல வெட்கப்பட்டையோ அதே இடத்துல உன் பேர் பெருமைப்பட்டு நிற்கும். ஆச்சரியமான காரியங்களை காண்பாய். ஆமேன், ஆமேன்.